பெற்றோர்களே, சொந்தங்களே, உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே, நீங்க தனியார் கல்வி நிறுவனத்துக்கு நீங்க படிக்கிறதுக்கு அனுப்புவீங்களோ, அதே போல ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நேத்து கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்கிறேன்? போதைப் பொருள் வச்சிருந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளரை போதைப் பொருள் வச்சிருந்திருக்கிறேன்டா, அங்க படிக்க போறவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட எதிர்காலம், அவங்களோட விஷயத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆபத்துண்டு. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இலங்கை நாட்டில இருந்து சவுதி நாட்டுக்கு வேலைக்கு போன அனோஜன் என்று சொல்லப்படக்கூடிய நபருக்கு சவுதி நாட்டில் இருக்கிற நீதிமன்றம் ஒரு மோசமான தண்டனை ஒன்று வந்து கொடுத்திருக்கிறாங்க. என்ன தண்டனைண்டா, அந்த அனோஜன் என்ற நபருக்கு 5 வருஷம் ஜெயில் வாழ்க்கை, சிறை வாழ்க்கை, கடூழிய சிறை தண்டனை, சிறை வாழ்க்கை வாழணும் என்ற ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 3 மில்லியன் வந்து அபராதமும் வந்து விதிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான தண்டனை ஏன் தெரியுமா விதிச்சிருக்கிறாங்க? இப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு முதல் பார்த்திருப்பீங்க, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன், இதுக்கு மூலம் இந்த விஷயம் கதைச்சிருக்கிறேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு முதல் பார்த்திருப்பீங்க, இந்த கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை வந்து நிறைய பேர் போனாங்க. சோ அப்ப இந்த முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து போனாங்களோ, அந்த சமயத்துல சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாய் ஒன்று முல்லைத்தீவுல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த பாத யாத்திரை போகக்கூடிய ஒரு குழுவோட சேர்ந்து அதுவும் சேர்ந்து போனது. அதை வந்து இந்த மச்சமெல்லாம் சாப்பிடாம மரக்கறி சாப்பாடுகளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அவங்களோடய சேர்ந்து பல கிலோமீட்டர் வந்து நடந்து முன்னுக்கு வந்து அழகா போனது. ஸோ நிறைய மக்கள் அதெல்லாம் பார்த்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை காய்ச்சி பெரிய ஃபேமஸ் ஆயிருச்சு. ஸோ நல்ல விஷயமா தான் அது போய் கொண்டிருந்தது. அது இந்த கல்முனை என்ற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு இந்த பழங்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர், ரோட்டோரத்துல விற்கக்கூடிய அந்த தம்பி, அந்த சுப்பிரமணியம் என்று சொல்ற அந்த நாய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ அந்த எட்டி காலால உதஞ்சி போட்டு, ஸோ அதன் பிற்பாடு அந்த தம்பி என்ன செய்யுதுண்டா, நிறைய பேர் வந்து அந்த தம்பிக்கு இவர் செஞ்ச தப்புண்டு கடுமையான வார்த்தைகள், கடுமையான விஷயங்களை எல்லாம் போட்டு அவருக்கு அது தப்புன்ற மாதிரி நிறைய விமர்சனம் எல்லாம் வருது. அப்ப அந்த தம்பி என்ன செய்யுதுண்டா, நான் செஞ்ச தப்பு தான், நான் தெரியாம செஞ்சுட்டேன், இது சுப்பிரமணியம் இந்த பாத யாத்திரை போற நாயின்னு எனக்கு தெரியாது, நான் தவறுதலா செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சு கொள்ளுங்கண்டு அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அவரோட இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் தெரியாம செஞ்சுட்டார், இதெல்லாம் ஒரு மதம் மாதிரிக்கே ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கதைக்காதீங்கன்னு போடுறாங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு அது ஒரு கடுமையான வாக்குவாதம், விமர்சனமா வந்து நிறுத்தாம போய் கொண்டிருக்கு. அதன் பிறகு அந்த தம்பி வந்து கைது செய்யப்படுறார். மன்னிப்பு கேட்டதன் பிற்பாடு கைது செய்யப்பட்டு பிணையில வந்து அவர் மறுபடியும் விடுதலை செய்யப்படுறாரு. இது இலங்கை நாட்டுல நடந்த சம்பவம். கல்முனையில வந்து அந்த தம்பி வந்து செஞ்சு கைது செய்யப்படுறாரு. சோ இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதன் பிற்பாடு 2 குழு அழகா உங்களுக்கு சொல்லணும்டா, இப்ப ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை எல்லாரையும் சொல்லையில சில ஆக்கலாம், அதே மாதிரிக்கு இந்த இந்து சைவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கதைக்கிறவங்களும் சில பேர், அதாவது உண்மையாக மதத்தை நேசிக்கிறவங்க அப்படி செய்யறது இல்லை. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கடா, இதை ஒரு மத பிரச்சனை மாதிரிக்கு வந்து கருத்துக்களையும் வீடியோக்களையும் போட்டோக்களையும் போட்டு இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரிக்கு வாக்குவாதங்கள், சண்டை மாதிரிக்கு இப்படி சமூக வலைத்தளத்துல ஒரு பிரச்சனையா போகுது. அப்ப இந்த பிரச்சனை போகும்போது வேலைக்காக கல்முனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் அனோஜன் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அனோஜன் என்று தன்னுடைய குடும்பத்துக்காக சவுதி நாட்டுக்கு போய் அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிற அந்த நபர் அனோஜன் என்றவர் அங்க சவுதியில இருந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேஸ்புக்ல ஒரு பதிவுக்கு கீழே ஒரு கமெண்ட், ஒரு கருத்துண்டை வந்து பதிவு செய்யறேன். அந்த கருத்து என்ன கருத்துண்டா அது தெளிவா சொல்ல முடியாது. அதாவது இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து மிகவும் புனிதமாக பார்க்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை, மிகவும் மோசமான ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு அதுல ஒரு தப்பான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிடுறேன். அதன் பிறகு அந்த கருத்தை வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுத்து இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது ஒரு ஸ்பிரிட் ஆகுது, அப்படியே அது வைரல் ஆகி பெரிய அளவுக்கு சமூக ஊடகத்துல பரவி போக அந்த அனோஜன் என்று சொல்ற நபர் அங்க இருக்கிறவர் பயந்து போய் அவர் வந்து செஞ்ச தப்பை வந்து நான் ஒரு தப்பா செஞ்சுட்டேன், தப்பா போட்டுட்டேன், என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, நான் தெரியாம அதை போட்டுட்டேன் அவர் ஒரு மன்னிப்பு கேட்கிறார். அதன் பிற்பாடு இது வந்து பெரிய ஸ்பிரிட் ஆகி அந்த அனோஜன் யாருன்றதெல்லாம் தேடி எங்க இருக்கிறார் என்னன்றதெல்லாம் பார்க்க போகல அவரோட ஃபேஸ்புக்ல அவரோட டிஷர்ட், அவர் எங்க ஒர்க் பண்றார், சவுதியில இருக்கிற எல்லாம் வந்து அவரோட விஷயங்கள் எல்லாம் கிடைச்சோன்னே இப்ப இலங்கை நாட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கடா, அங்க வந்து சவுதி நாட்டு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஒரு புகார் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு இது வந்து அங்க அந்த சவுதி நாட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் அங்க இருக்கிற முக்கியமான அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்து அவர் ஒர்க் பண்ற வேலைத்தளத்துல இருந்து அவர் நிறுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்படுறார். சோ இந்த விஷயம் இதோட அவர் கைது செய்யப்பட்டுட்டேன்றது வந்து நடந்து சில மாசத்துக்கு முதல்ல வந்து இந்த விஷயம் அதோட ஸ்டாப் ஆகுது. அதோட மக்கள் மறந்து போறாங்க. அந்த ஒரு மதம் சம்பந்தப்பட்ட மாறி கதைக்கிற எல்லாம் அப்படியே இல்லாம போயிருச்சு. இதோட அப்படியே ஸ்டாப் ஆகுது.
ஆனா அதன் பிற்பாடு இப்ப நிறைய நாளுக்கு பிற்பாடு அந்த அனோஜன் என்று சொல்ற நபருக்கு இன்றைக்கு சவுதி நாட்டு நீதிமன்றம் அவருக்கு 5 வருஷம் ஜெயில் வாழ்க்கை வாழணும், 3 மில்லியன் அபராதம் பணம் செலுத்தணும் என்ற ஒரு மோசமான ஒரு கொடூரமான அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தண்டனை ஒன்றை கொடுத்திருக்கிறதாக சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் என்று சொல்லப்படக்கூடிய நபர் இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் அவர் வந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அந்த அனோஜனினுடைய தம்பியோ அண்ணாவுக்கு அனோஜன் அங்க சவுதி நாட்டில இருந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அவரினுடைய அண்ணாவோ தம்பி ரஜீவ்காந்த் ராஜ்குமார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கிட்ட கதைச்சதை அவர் வெளியிட்டு இருக்கிறார். சோ இந்த விஷயம் இதுவரைக்கும் இதுதான் நடந்திருக்கு சொந்தங்களே. உண்மையாகவே இதை பார்க்கும்போது அது ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, யாராகவும் இருக்கட்டும், அது இலங்கை நாடோ சவுதி நாடோ அமெரிக்காவோ எங்கேயாக இருந்தாலும் நாங்க மிகவும் கவனமாக இருக்கணும். நாங்க தவறு செய்யாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த தவறு நாங்க செய்திருந்தா கூட அந்த தவறு சட்டத்திட்டங்களுக்கு நாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள சிக்கப்பட்டுட்டா பெரிய சிக்கல். அது இலங்கை நாடா இருந்தாலும் தான் பெரிய சிக்கல். ஆனா இப்ப சவுதி நாடுலாம் இன்னும் சட்டங்கள் கொஞ்சம் இருக்கும். அப்ப நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது யாராக இருந்தாலும் இன்றைக்கு அனோஜன் என்று சொல்ற நபர் சிக்கப்பட்டிருக்கார், நாளைக்கு வேறொரு நபர் சிக்கப்படலாம், அது சிக்கப்படாம போகலாம், அது அவங்களோட நடவடிக்கையை பொறுத்தது. ஆனா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னடா, நானாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கதைக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க பயன்படுத்துற வார்த்தை, நாங்க சில விஷயங்கள் மோசமான விஷயமா இருக்கக்கூடாது. சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு எதையும் நாங்க செய்யற நபரா இருக்கணும். அதனால ரொம்ப கவனமா இருங்க சொந்தங்களே. சமூக ஊடகங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தையும் தருமங்களுக்கு நாங்க நல்லதை போட்டா, கெட்ட விஷயத்தையும் தரும் நாங்க கெட்டதை போட்டா. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இந்த விஷயம் இன்றைக்கு பார்க்க கிடைச்ச முக்கியமான விஷயம். இன்றைக்கு அவங்களோட குடும்பங்கள், அவங்களோட சொந்த பந்தங்கள் இப்படி நிறைய பேர் கவலைப்படுறதை பார்க்க கிடைக்குது. இப்ப நாங்க கவலைப்பட்டு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு சாத்தியமாக என்ன நினைக்கிறோம். இருந்தாலும் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியவங்க முயற்சிகள் எடுக்கலாம் இல்ல எடுக்கணும். இப்படி ஒரு விஷயம் இன்றைக்கு பார்க்க கிடைச்சது சொன்னாங்களே. அடுத்து நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொன்னது போல தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய நபர் ஒருத்தர் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது எங்க நடந்திருக்குடா, இலங்கை நாட்டுல கொரோனா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல நேத்து நடந்திருக்குது. யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களே, இளம் பெண் பிள்ளைகளே, படிக்கிறதுக்கு போற பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்க. தனியார் கல்வி நிறுவனம் உண்டா, அந்த கல்வி நிறுவனத்துக்கு எவ்வளவு பேர் படிக்க வருவாங்க, எத்தனை பிள்ளைகள் வருவாங்க. அந்த கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளரை போதைப் பொருளோட சிக்கப்பட்டிருக்கிறா அந்த பிள்ளைகள பாதுகாப்பு. இப்ப இந்த நபர் யாருன்னு பார்க்க போனா, இது இலங்கை நாட்டுல கொரோனா என்று சொல்ற இடத்துல நடந்திருக்கு. இவர் இதுக்கு முதல் பல தடவை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சிக்கப்பட்டிருக்கிறார். சோ இதுக்கு முதல் இவர் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இவருக்கு முதல் கைது செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா. ஆனா இவர் மறுபடியும் புலனாய்வுக்கு ரகசிய தகவல் கிடைச்சி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் அவர் தூக்கி இருக்காங்க. ஆனா அவர் பிடிபட்டோன்னு தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு ஓடுறதுக்கு. ஆனாலும் வசமா சிக்கிட்டார். அவர்கிட்ட ஐசோ ஹெரோயின் என்று சொல்லப்படக்கூடிய போதைப் பொருள் சிக்கப்பட்டிருக்குது. அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இருந்திருக்கிறார். அந்த திராஸ் மாதிரியான விஷயங்கள் சிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பயன்படுத்தின தொலைபேசி. அப்ப நான் இதுல என்ன சொல்ல வர்றேன்டா, இதுக்கு முதலும் அவர் பல தடவை சிக்கப்பட்டிருக்கார். அப்ப அங்க பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க தானே, யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுறா, அங்க படிக்க வர பிள்ளைகள் எதிர்காலம் பிள்ளைகளுக்கு கிடைக்குதா கிடைக்க இல்லையா, கொடுக்குறாங்களா என்னன்னு நம்ப முடியும். எவ்வளவு பாதுகாப்பு அபாயமா இருக்கு. அதனால கவனமா இருக்கு. அதே சமயத்துல பௌத்த தேரர் ஒருத்தரும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் அதுவும் ரகசிய புலனாய்வுக்கு கிடைச்சி ஸ்கெட்ச் போட்டு அவரையும் பிடிச்சிருக்காங்க. பௌத்த தேரரெல்லாம் சும்மா பிடிக்க முடியாது. செக் பண்ணி உள்ளுக்கு ஒன்றும் இல்லைண்டா கதை முடிஞ்சிருச்சு செக் பண்ணவங்களோட கதை. அப்ப அவர் நேத்து கொழும்புல தனியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாப்பாட்டு கடைக்கு தள்ளி ஒரு யூரின் போகக்கூடிய இடத்துல நின்று இருக்கிறேன். சோ தகவல் கிடைச்சி ஆளை கையும் களவுமா அங்க பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி அவர் இப்படி சைட்ல ஒரு தோல் பேக் மாதிரி ஒன்று போட்டு இருந்திருக்காரு. அந்த தோல் பேக்கு பரிசோதனை செய்ததுல அது உள்ளுக்கு அவரும் ஹெரோயினும் ஐஸ் எக்கச்சக்கமான போதை பொருள் வச்சிருந்திருக்கிறேன். சிக்குப்படுத்தி ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப இந்த நாங்க வாழ்ற இந்த சமுதாயத்துல பெற்றோர்களே எல்லாரும் தான் நீங்க எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அந்த போதைப் பொருள் இந்த மாதிரியான ஆட்கள் போதைப் பொருள் விற்கிற மாதிரிக்கு பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த மதம் சம்பந்தப்பட்ட சில விஷயத்தை போட்டுக்கொண்டு போர்வையா போட்டுக்கொண்டு சில ஆசிரியர் சேர் இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் போட்டுக்கொண்டுதான் அவங்க வர்றாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. பௌத்த தேரருண்டா உண்மையாக அன்பையும் அமைதியையும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க. ஆனா அவர் போதைப் பொருளோட நிக்கிறா, அவர் தேரரா? அப்ப ரொம்ப கவனமா இருங்க. இது இப்ப பாடசாலைகள்ல இப்ப பாருங்க, தனியார் கல்வி நிறுவனத்துல ஒருத்தர் சிக்கப்பட்டிருக்கிறார். என்னத்துக்கு? போதைப் பொருள்.
இப்போ தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இவ்வளவு மதிப்பு மரியாதையா இருக்கணும். ஆனா அவர் போதைப் பொருள் ஈடுபடுறா அவங்களுக்கு பாதுகாப்புக்கு இப்படி ஒரு விஷயத்தை வச்சு கொள்றாங்க. அதனால கவனமா இருங்க சொந்தங்களே. அதை தான் என்னால சொல்ல முடியும். ரொம்ப கவனம். நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாடு எங்க போகுது, எந்த பாதையில போகுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கவனமா இருங்க. நீங்க உங்களோட இந்த காணொலியை பார்க்குற இளம் பெண் பிள்ளைகள், தங்கச்சிமார்கள், பெற்றோர்களே, இந்த சொந்தங்கள், நீங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல நீங்களும் நானும் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியா பாதுகாப்பா இருக்கணும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பாய் சொந்தங்களே.